Good morning guys. UPSC CSET நம்ம வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் சரியா. ஸோ கிளியர் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு CSET கிராஷ் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி 13 செஷன் கம்ப்ளீட்டட், 13 செஷன் நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 14th செஷன். ஓகேவா. ஸோ லாஸ்ட் செஷன் வந்து சிலாகிசம் அண்ட் வென்டயகிராம் பார்த்தோம். அது யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பிளட் ரிலேஷன் அண்ட் ரீசனிங். ஓகேவா. ஸோ பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு இயர் இல்லைனா அடுத்தடுத்த இயர் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ். ஸோ இது வந்து ரீசனிங்ஸில் வர்றதுனால நம்ம வந்து ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் சரியா. நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தால் அதில் சால்வ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி குவான்ஸ் எல்லாமே ஓரளவு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். எனவே ஒரு சில டாபிக்ஸ் தான் குவான்ஸ் இருக்குது. ரிமைனிங் ரீசனிங் பார்ட் எல்லாமே கவர் ஆகும். ஸோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் சரியா. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், CSET ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயப்பன் சார் ஆப்டிடியூடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூடுங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து UPSC ரிலேட்டட் ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் குவிஸ் இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா. சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ பிளட் ரிலேஷன், இரத்த உறவுகள். ஓகேவா. பிளட் ரிலேஷன், பாச பந்த பிணைப்பு. ஓகே. ஸோ பிளட் ரிலேஷனில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்பர் 1 பேராகிராஃப் மாதிரி. ஓகேவா. ஸோ உங்களுக்கு சொல்கிறது பேராகிராஃப் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது டைரக்ட் ஸ்பீச்சில். ஓகேவா. டைரக்ட் ஸ்பீச்சில் ஸோ இவர் பாயிண்டிங் டு எ பாய் பாயிண்டிங் டு எ கேர்ள் செட் அந்த மாதிரி சொல்கிறது வந்து உங்களுக்கு பேராகிராஃப் இல்லாமல் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் வர்ற மாதிரி வரும். மூணாவது சிம்பிள் பேஸ்ட். சிம்பிள் பேஸ்ட் அப்படின்னா A+B மீன்ஸ் A இஸ் சன் ஆஃப் B, A மீன்ஸ் A இஸ் ஃபாதர் ஆஃப் B. இந்த மாதிரி கொடுத்து வர்றது உங்களுக்கு சிம்பிள் பேஸ்டில் வரும். ஓகேவா. ஸோ அந்த 3 வெரைட்டியில் உங்களுக்கு கேட்கலாம். அது போக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஏன்னா இப்போ வந்து டேட்டா சஃபிஷியன்ஸ்லையும் கேட்குற மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சு. ஓகேவா. டேட்டா சஃபிஷியன்ஸ்லேயும் கேட்குற மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பிளட் ரிலேஷனில் உங்களுக்கு சம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ பிளட் ரிலேஷன் இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ரிலேஷன் இருக்குதுன்னு தெரியணும். ரைட்டா. என்னென்ன ரிலேஷன் இருக்குதுன்னு தெரியணும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுப்போம். ஸோ இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ மேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபீமேல் அப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கலாம். மேரிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டபுள் டேஷ் போட்டிங்கன்னா டபுள் பாண்டிங் போட்டிங்கன்னா மேரிட் ரிலேஷன்ஷிப். சிங்கிள் டேஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் சிபிலிங் ரிலேஷன்ஷிப் ஆர் அதர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா. அண்ட் 5 ஜெனரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா. 5 ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்து நம்மளிருந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளிருந்து மேலே ஒரு ஜென்ரேஷன், மேலே ஒரு ஜென்ரேஷன், கீழே ஒரு ஜென்ரேஷன், கீழே ஒரு ஜென்ரேஷன். ஸோ இதை தான் கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் எழுதும்போது ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்க, சால்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஜெனரேஷன் வைஸ் கவர் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஜெனரேஷன் வைஸ் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதுதான் நீங்கள் அப்படின்னா ஸோ இப்படி இருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் என்னென்ன ரிலேஷன் வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஒரு ஃபாதர், ஒரு மதர், ஸோ அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது, அதனால் ஒரு சன் ஆர் டாட்டர் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஓகேவா. சன் ஆர் டாட்டர் எப்படி எடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஸ்பவுஸ் உங்களுக்கு யார் இருப்பாங்க, ஒய்ஃப்னு இருப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் LGBTயை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து ஃபாதர், மதர், ஸோ ஒரு மேல் ஃபீமேல் பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் எதுவுமே பெருசாக கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகே. ஸோ ஒரு ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, நம்மளுக்கு மேலே ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஃபாதர், மதர் அங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து மதர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருப்பாங்க, ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஃபாதர் கூட பிறந்ததுலேயும் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு பிரதர் இருக்காங்க. நம்ம இவ்வளோ பேர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ மதர் கூட பிறந்த பிரதர் இருக்கார் இல்லையா, இவங்க வந்து மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். யார், மெட்டர்னல் அங்கிள். ஸோ இவங்க வந்து ஆண்ட் அப்படி தான் சொல்லுவோம், ஆண்ட் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த சைடு ஃபாதர் கூட பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பெட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மதர் சைடு அங்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஃபாதர் சைடு ஆண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே.
தென் நம்ம கூட பிறந்தவங்க யார்? பிரதர்ஸ். இவர் யார்? பிரதர். இவங்க யார்? சிஸ்டர். ஸோ இவங்க யார் அப்படின்னா சிப்ளிங்ஸ். இவங்க யார்? இவங்க தான் யார்? சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேவா? சரி, இவங்க தான் ரிலேஷன் அப்படின்னா இல்லை. இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் கூட பிறந்த சிஸ்டர் இருப்பாங்க, பிரதர் இருப்பாங்க. கரெக்டாக? யார் இது? சிஸ்டர் இன் லா. இவங்க யார்? பிரதர் இன் லா. ஓகேவா? இன்லாஸ் எல்லாமே யார்? இன்லாஸ். அதுக்கப்புறம் ஸோ இவங்களுக்கு ஸோ நம்ம ஒய்ஃபு, சிஸ்டர், பிரதர் இன் லாவுக்கு எல்லோரும் ஃபாதர் மதர் இருப்பாங்கள்ல. ஒரு ஃபாதர் இருப்பாங்க, ஒரு மதர் இருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு யார்? ஃபாதர் இன் லா, மதர் இன் லா. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃபேமிலி, இங்கே ஒரு ஃபேமிலி, ரெண்டு ஃபேமிலியாக நம்ம பிரிக்கிறோம். அடுத்து ஸோ நம்ம அங்கிள் ஆண்ட்லாம் இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு பசங்க இருப்பாங்கள்ல. ஒரு பாய் இருக்கலாம், ஒரு கேர்ள் இருக்கலாம். ஒன்று விட்ட உறவு முறைகள் சொல்லுவாங்க, அங்காளி பங்காளி சொல்லுவோம்ல. ஸோ இவங்களாம் யார் அப்படின்னா கசின். இவங்களாம் தான் யார்? கசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபாதரோட ஆண்ட்டுக்கு பிறந்தவங்க, அதாவது அத்தை பொண்ணு, அத்தை பையன் சொல்கிறோம்ல, அவங்களா இருக்கட்டும், இல்லைனா சித்தப்பா பெரியப்பா இருக்காங்களா அவங்களோட பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன ரிலேஷனில் வருவாங்க? கசினில் தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஜென்ரேஷன், நம்மளோட ஜென்ரேஷனில் யாரெல்லாம் இருக்கான்? நம்ம இருக்கோம், நம்ம ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இருக்கிறாங்க, சிஸ்டர் இல்லா, பிரதர் இல்லா, சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, கசின்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேம் ஜென்ரேஷன். மேலே ஒரு ஜென்ரேஷன் போனீங்க அப்படின்னா ஃபாதர் இருக்கிறாங்க, மதர் இருக்கிறாங்க, மெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட், அடுத்து ஃபாதர் இல்லா, மதர் இல்லா, எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னது? நம்மளுக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா யார் இருப்பாங்க? கிராண்ட் ஃபாதர், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைப்பா, கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளது மேலே போகிறது. நம்மளிருந்து மேலே ஜென்ரேஷன், அதுக்கு மேலே ஜென்ரேஷன், நம்ம 2 ஜென்ரேஷன் ப்ளஸ் நம்ம ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டோம்? கவர் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே ஸோ நம்மளுக்கு கீழே யார் வருவா? ஒரு சன், ஒரு டாட்டர் போட்டுக்கலாம். ஒரு சன், ஒரு டாட்டர். ஸோ இது சிஸ்டர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இது வந்து டாட்டர், இது வந்து சன் போட்டுக்கலாம். ஸோ டாட்டருக்கு ஒரு கல்யாணம். இது யார்? சன் இன் லா. சன்னுக்கு ஒரு கல்யாணம். இது யார்? டாட்டர் இன் லா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து சரி, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பிரதர் இருக்கிறாரு, சிஸ்டர் பிரதர் இருக்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளோட சன் இல்லா, டாட்டர்லாம் போட்டாச்சு. பிரதரோட இல்லை சிஸ்டரோட பையன் யார், பொண்ணு யாருன்னு இருக்குல்ல. ஸோ பொண்ணு நீஸ், NIEC, நீஸ்ன்னு சொல்லுவோம். பையன் வந்து நெஃப்யூ. பையன் வந்து யார்? நெஃப்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அண்ணன் பையன், அக்கா பையன், தம்பி பையன், தங்கச்சி பையன், யாராக இருந்தாலும் சரி, நமக்கு கீழே உள்ள ஜென்ரேஷனில், நம்ம சன் டாட்டர் ஜென்ரேஷனில் வர்றது நெஃப்யூ. பாயாக இருந்தால் நெஃப்யூ, கேர்ளாக இருந்தால் நீஸ். அவ்வளோதான் கணக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். சன் இல்லா போட்டாச்சு, டாட்டர் இல்லா போட்டாச்சு. இதுக்கு அடுத்து இவங்களுக்கு கீழே இது யார்? ஒரு மேல் ஃபீமேல் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு மேல் ஃபீமேல் வச்சுக்கிட்டோன்னா இவங்க வந்து கிராண்ட் டாட்டர், இவங்க வந்து கிராண்ட் சன். ஸோ இவ்வளோந்தான் நம்ம மொத்தம் 5 ஜென்ரேஷனை கவர் பண்ணுற ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ தமிழ் நம்மளுக்கு நிறைய ரிலேஷன் வரலாம். சார் ஆங்கிலத்தில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷனில் ஸோ இப்போ ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் போடுறோம் இல்லையா, இவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பவுஸ் அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கலாம். ஸோ ஸ்பவுஸ் அப்படிங்கிறது ஜென்டரை மீன் பண்ணாது, துணையார், துணைவியார், துணைவர், அந்த மாதிரி தான் மீன் பண்ணோம். சரியா? ஸோ நம்ம இருக்கிறோம், நம்மளோட ஸ்பவுஸ் இருக்கிறாங்க, சிஸ்டர் இல்லை, பிரதர் இல்லை, அவங்களோட ரிலேஷனில் வர்றது. இந்த சைடு சிபிலிங்ஸ் நம்ம ரிலேஷனில் வர்றது. இதுக்கு மேலே என்ன போனீங்கன்னா ஃபாதர் மதர் இருக்காங்க. ஃபாதர் கூட பிறந்தவங்க மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட், பெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட், இந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ அவங்களோட இப்போ சைல்டு என்ன சொல்லுவோம்? கசின் சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒய்ஃப் ஆர் ஸ்பவுஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபாதர் இல்லா, மதர் இல்லா, அங்கே வரக்கூடியவங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா என்ன வந்துடும்? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து கீழே இங்கே வந்தீங்க அப்படின்னா சன் டாட்டர், சன் இல்லா, டாட்டர் இல்லா, நெஃப்யூ நீஸ், இவங்களாம் நம்மளுக்கு கீழே இந்த பக்கத்து ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், இவ்வளோ தான் மொத்த ரிலேஷனுமே. ஸோ இது தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து ஒவ்வொரு சம்மும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இஃப் A is the brother of B and father of C. இப்போ நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா என்ன மீனிங்? அடுத்து if
A is brother of B who is father of C. இதுக்கு என்ன மீனிங்? ஓகேவா? ஸோ இப்போ A is brother of B and father of C னா யாரை சொல்கிறோம்? A தான் சொல்கிறோம். A is father of C இப்படி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுலையே A is brother of B who is father of C அப்படின்னா B is father of C ன்னு அர்த்தம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஆண்டோ கமாவோ நார்மலாக சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன பர்சனை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை ஹூ சொல்கிறாங்க அப்படின்னா ஹூம் ஹூஸ் இந்த மாதிரி WH வருது அப்படின்னா பக்கத்தில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இது மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் மட்டும் ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஃபைன். ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இஃப் A is brother of B, comma, B is sister of C, comma, C is father of D, how D is related to A? How D is related to A? இப்போ இதில் A is brother of B, B is sister of C, C is father of D. How D is related to A? D ஏக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நார்மலாக சொல்லப்போனால் அண்ணன் பையனோ அண்ணன் பொண்ணோ. ஓகேவா? நெஃப்யூ ஆர் நீஸ், இதுதான் இதோட ஆன்சர். பட் இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபார் திஸ் கொஸ்டின் நான் இப்போ கொடுத்துருக்கிறது ஆன்சர் cannot be determined. cannot be determined. ஏன் அப்படின்னா சரி நம்மளுக்கு தெரியும் நெஃப்யூ ஆர் நீஸ் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ சாய்ஸில் இப்போ ஆப்ஷன் ஏ நெஃப்யூ, ஆன்சர் பி நீஸ், ஆன்சர் சி ஃபாதர், ஆப்ஷன் டி நன் இருந்துச்சுன்னா நீங்கள் நன் தான் சூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா cannot be determined அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நெஃப்யூ ஆர் நீஸ் வரும்போது ரெண்டுமே சாய்ஸில் இருக்கும்போது நீங்கள் ரெண்டில் சார் ஏதாவது ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்க போகிறீங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு கொஸ்டின். ஓகேவா? இல்லை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். பாயிண்டிங் டு எ லேடி சைமன் செட். எழுதிக்கோங்க. பாயிண்டிங் டு எ லேடி, ஒரு லேடியை பார்த்து சைமன் சொல்கிறாரு. சைமன் செட் என்ன சொல்கிறாரு? she is the daughter of the only sister of my father. ஸோ இதான் டைரக்ட் ஸ்பீச்சில் உள்ளது. அப்போ பாயிண்ட் டு லேடி சைமன் செட். சைமன் என்ன சொல்கிறாரு? she is the daughter of the only sister of my father அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. how is lady related to Simon? How is lady related to Simon? இப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் எடுத்து சால்வ் பண்ணணும். ரிவர்ஸ்லேருந்து வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேவா? ஒன்லி சிஸ்டர் ஆஃப் மை ஃபாதர். ஸோ சைமன் இருக்கார், சைமனோட ஃபாதர் இருக்கார், அவரோட சிஸ்டர் இருக்காங்க. கரெக்டாக? சைமன் இருக்கார், சைமனோட ஃபாதர் இருக்கார், ஒன்லி சிஸ்டர் இருக்காங்க. ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப், இவங்களோட டாட்டர். இவங்க தான் யார்? ஷீ, அந்த லேடி. ஓகேவா? இது சைமன். சரியா? அவ்வளோதான், சமம் முடிஞ்சு போச்சு. கவனிங்க. ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் தி ஒன்லி சிஸ்டர் ஆஃப் மை ஃபாதர். அப்போது என்னோட ஃபாதரோட ஒன்லி சிஸ்டரோட டாட்டர் தான் யார்? அந்த லேடி. இப்போ ஜென்ரேஷன் வைஸ் பாருங்கள். என்னோட ஃபாதருக்கு போனாங்க, அவங்களோட சிஸ்டர். என்னோட ஆண்ட்டுக்கு போனாங்க, அங்கேருந்து மறுபடியும் டாட்டர், அதாவது ஆண்ட்டோட பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஷீ யார் அப்படின்னு கேட்டால் இப்போ ஆப்ஷனில் மதர் இருக்குது, பி ஆண்ட் இருக்குது, சி சிஸ்டர் இருக்குது, டி கசின் இருக்குது. இதில் ஆன்சர் என்னது? கசின். ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து நம்ம ஜென்ரேஷன் இல்லை, மேலே உள்ள ஜென்ரேஷனில் நம்மளோட ஜென்ரேஷன். அப்போ மதர் கிடையாது, ஆண்ட் கிடையாது. இப்போ சிஸ்டரா இல்லைனா வந்து கசினா அப்படிங்கிறதா என்னது கொஸ்டின். ஆனால் இப்போ ஃபாதர் இருக்கார், இவங்களோட இதிலே வந்தால் தான் சிஸ்டருங்கிற வரும். ஸோ ஆண்ட்டுக்கு டாக்டராக வரனால இவங்க யார்? கசின் அப்படிங்கிறதா என்னது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2017. கன்சிடர் த ஃபாலோயிங்
A plus B means A is son of B. A minus B means A is wife of B. அப்போ what does the expression P plus R minus Q? Okay. சரி, ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? P is son of R. P is son of R. Okay. மைனஸ்னா R is wife of Q. R is wife of Q. ஸோ இதுதான் நான் ரிலேஷன் போட்டுட்டேன். இப்போ பாருங்க, Q is son of P. Q son of P கிடையாது, தப்பு. Q is wife of P. Wife of P கிடையாது, தப்பு. ஏன் அப்படின்னா R ஒய்ஃப்னா இது யார்? ஃபாதர். ஓகேவா? Q is father of P. எஸ், கரெக்டு. நன் ஆஃப் தி அபோவ் இல்லை. ஸோ எனக்கு ஆன்சர் சி தான் கரெக்டு. ஸோ சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமே மூணு ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் மூணையும் வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து படம் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? ஈஸியாக வந்துடும். ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2017. இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் 2017 அனதர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப் அமங் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி ஆஃப் 6 persons ABCDE அண்ட் எஃப். ஓகே, பிளட் ரிலேஷனில். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணி which one of the inference can be drawn from the above, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. the number of males equal to that female. அப்போ 6 பேர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 6 பேரில் 3 மேலு 3 ஃபீமேல் வச்சுக்கலாம். பட் யாருன்னு தெரியாது. A and E are sons of F. A, E are யார்? சன்னுனா ஸ்கொயர் போட்டுக்கலாமா? sons of F. எஃபோட சன்னு தான் யார்? இவங்க 2 பேரும். ஏ அண்ட் ஏர் சன் ஆஃப் எஃப். அப்போ 1 எடுத்தாச்சு. 2வது ஈக்குவல், அதுவும் நான் வச்சுக்கிறேன். அடுத்து பி இஸ் தி சன் ஆஃப் ஏ. பி இஸ் தி சன் ஆஃப் ஏ. அப்போ நான் இதுவும் எடுத்துக்கிட்டேன். there is only one married couple in the family at present. ஒரே ஒரு மேரிட் கப்பிள் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிப்போம். அடுத்து டி இஸ் தி மதர் ஆஃப் 2 and 1 boy 1 girl. ஓகே, டி இஸ் தி மதர் ஆஃப் 2. 2 பேரோட மதர் யார்? ஒரு பாய் இருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்கள எங்கே போடணும்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ தான் ரொம்ப குரூஷியல் டைமில் இருக்கும், கவனிங்க. ஸோ ஏ அண்ட் இஆர் சன் ஆஃப் எஃப் நம்ம போட்டோம். எஃபோட 2 சன் போட்டாச்சு. பி இஸ் தி சன் ஆஃப் ஏ, அதுவும் போட்டாச்சு. டி இஸ் தி மதர் ஆஃப் 2, அதுக்கு நான் வரேன். there is only one married couple. ஒரே ஒரு மேரிட் கப்பிள் தான் இருக்காங்களா இந்த ஃபேமிலியில். தென் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபீமேல். அப்போ 3 மேல் 3 ஃபீமேல் இருக்கணும். பாருங்கள், இதுவும் மேல் தான், இதுவும் மேல் தான், இதுவும் மேல் தான். இதுக்கு மேலே புதுசாக நான் மேல் போடக்கூடாது. ஏன்னா 3 மேல் போட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் 3 ஃபீமேல் மட்டும் தான் போடணும். அப்போ இவங்களும் ஃபீமேல் தான். இனி நான் போட போகிற எல்லாருமே ஃபீமேலாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போது டி இஸ் தி மதர் ஆஃப் 2. டி வந்து 2 பேருக்கு மதர். 1 பாய் 1 கேர்ள். 1 பாய் அண்ட் 1 கேர்ள். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இவங்கள மெர்ஜ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இருக்க ஸ்டேட்மெண்ட் டி இஸ் தி மதர் ஆஃப் 2, 1 பாய் அண்ட் 1 கேர்ள். ஸோ ஆல்ரெடி எனக்கு 3 பாய் வந்தாச்சு, அதாவது 3 மென் வந்தாச்சு. இப்போ 3 ஃபீமேல் தான் நான் போட போகிறேன். அப்போது நான் 3 பேர் எங்கே போடுறது? டி இஸ் தி மதர் ஆஃப் 2, 2 பேரோட மதர். 1 பாய் 1 கேர்ள் இருக்காங்க. இப்போ நான் யாருக்கு பேரா போடுறது? இப்போ பிக்கு வந்து நான் டியை பேரா போட்டேன் அப்படின்னா கீழே ஒரு பாய் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. ஈக்கு போட்டாலும் கீழே ஒரு பாய் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. அப்போ நான் ஏக்கு மட்டும்தான் டியை என்ன பண்ண முடியும்? பேரா போட முடியும். இப்போ பார்த்தா ஒரு பாய் ஆல்ரெடி இருக்காங்க, ஒரு கேர்ள் மட்டும் போட்டால் போதும். கரெக்டாக? ஏ பி டி இ எஃப். சி மட்டும் தான் இல்லை, சியை இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ ஒரு பேர் வந்துட்டாங்க. ஸோ டிக்கு யாரெல்லாம்? ஒரு பாயும் ஒரு கேர்ளும் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ டேலி ஆகிடுச்சு. அப்போ இதுதான் ஃபேமிலி ரிலேஷன். இப்போ நான் கொஸ்டின் வரேன். ட்ரான் என்ன இது? ஏபிசிஆர் ஃபீமேல்ஸ். ஏபிசியா ஃபீமேல்ஸு இல்லை, சி டி எஃப் இவங்க தான் ஃபீமேல்ஸு. மேல்ஸ் யாரெல்லாம்? ஏ பி இ. ஓகேவா? சரி, அடுத்து இ அண்ட் எஃப் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் டி. டியோட சில்ட்ரன்ஸ் யார்? சி அண்ட் பி தான் யார்? சில்ட்ரன்ஸ். ஸோ வந்து இது தப்பு. டி இஸ் தி டாட்டர் ஆஃப் எஃப். இல்லை, டி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் எஃப். ஓகேவா? அதனால் இதுவும் தப்பு. ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி. ஆமாம், ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி அப்படிங்கிறது கரெக்டு. அதனால் ஆன்சர் பி. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். ஓகே,
ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனை கண்டினியூஸாக எடுத்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் 19ல் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஏ ஜாயின்ட் ஃபேமிலி கன்சிஸ்டிங் ஆஃப் 7 members. ஓகேவா, 7 members இருக்காங்க வித் 3 females. அப்போ 3 females அப்படின்னா 4 males இருப்பாங்கிறத நம்ம எடுத்துக்கணும். G is a widow and sister-in-law of D's father. ஓகேவா, ஓகே, அப்போ டியோட ஃபாதர் இருக்கிறாங்க, டியோட ஃபாதர் இருக்காங்க. இவங்களோட பிரதர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. ஓகேவா, அவர் இறந்ததுனால அவங்களுக்கு விடோ ஒருத்தர் இருக்காங்க. இவங்க யார்? இவங்க தான் ஜி. அப்போ ஜி இஸ் ஏ விடோ அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் டீஸ் ஃபாதர். ஓகேவா, எஃப், டீஸ் ஃபாதர் எஃப், இவங்க வந்து எஃப் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து பி அண்ட் டி ஆர் சிப்ளிங்ஸ். அப்போ இவங்களுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க. யார் இருக்காங்க? பி இருக்காங்க. பி அண்ட் டி ஆர் சிப்ளிங்ஸ் அண்ட் ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி. ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி. ஓகே, தென் சி இஸ் கசின் ஆஃப் பி. சி வந்து பியோட கசின் அப்படின்னா இவங்களோட யாராவது இருப்பாங்க, சன் ஆர் டாட்டராக இருப்பாங்க. சி இஸ் கசின் ஆஃப் பி. இப்போ ஹூ இஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, இப்போ யாரெல்லாம் இருக்கா இதில்? ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க, டி இருக்காங்க, இ இல்லை, எஃப் இருக்காங்க, ஜி இருக்காங்க. ஸோ இயை நான் இப்போ எந்த இடத்துல லாக் பண்ணுறது? ஓகேவா, ஸோ இதில் மேல் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 3 females சொல்லியிருக்காங்க. சரி, 3 females வேணும், ஒரு மேல் கூட வேணும். ஏன்னா இதில் வந்து இங்கே வந்து இவங்கள மேல் போட்டாச்சு, 2 female போட்டாச்சு. ஏன்னா ஒரு ஃபீமேல் யாருன்னு வேணும், மீதி எல்லாருமே மேல் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எனக்கு இயை எங்கே ப்ளேஸ் பண்ணுறது, என்னவா ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் ஜி இஸ் விடோ, ஜி வந்து உமன்கிறது நான் எடுத்துக்கலாம். அடுத்து சிஸ்டர் ஆஃப் டீஸ் ஃபாதர் எஃப், அது ஓகே. எஃப் வந்து மேல் நான் எடுத்துக்கலாம். ஏபிசிடி இஎஃப், எஃப் வந்து மேல் எடுத்துக்கலாம். பி அண்ட் டிஆர் சிப்ளிங் சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி. ஏ வந்து டாட்டர் ஃபீமேல் போட்டாச்சு. சி இஸ் கசன் ஆஃப் பி, பட் ஜெண்டர் கொடுக்கல. சாய்ஸில் பாருங்கள், ஒய்ஃப் ஆஃப் எஃப். இப்போ இயை எந்தெந்த கேரக்டருக்கு நான் வந்து யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஒய்ஃப் ஆஃப் எஃப் போடலாமா? எஸ் போடலாம், கரெக்டு தான். கிராண்ட் மதர் ஆஃப் ஏ, கிராண்ட் மதர் ஆஃப் ஏ போடலாம், கரெக்டு தான். ஆண்ட் ஆஃப் சி, சிக்கு ஆண்ட், எஸ் கரெக்டு தான். ஸோ இந்த 3 கேரக்டரில் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி 1 to 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 to 3. வேறு இவங்களை எந்த கேரக்டர்லேயும் போட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இங்கே வந்து ஜென்னார் தான் இங்கே மேரேஜ் பண்ணியிருக்கலாம், பட் அவர் இறந்துட்டார், பிரச்சனை இல்லை. பட் இங்கே போடும்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் போட முடியாது. ஸோ இந்த இ அப்படிங்கிற கேரக்டரை எஃப்க்கு ஒய்ஃபாக தான் வைக்க முடியுமே தவிர வேறு எந்த இதுலேயும் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியல. அதுக்கேற்ற மாதிரி தான் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், 2020ல் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, ஏ ஃபேமிலி ஆஃப் 2 generation, இதான் இம்பார்ட்டன்ட். 2 generation கன்சிஸ்டிங் 6 members PQRST and U. 3 males and 3 females கரெக்டாக கொடுத்துருக்காங்க. There is 2 married couples, 2 unmarried sibling. U is P's daughter. ஓகே, இங்கே வாங்க. U is P's daughter. U is P's daughter and Q is R's mother-in-law. Q is R's யார்? mother-in-law. Q is R's mother-in-law. அப்படி தனியாக இருக்கட்டும். T is unmarried male. T is male unmarried. ஓகேவா, S is a male. அப்போ எதுவும் கொடுக்கல, சரி, பிரச்சனை இல்லை. which are the following is correct. இப்போ 2 ஜென்ரேஷன் தான் போடணும், கரெக்டாக? 2 ஜென்ரேஷன் மேட்ச் பண்ணும்போது இது அப்பர், இது லோயர், இது அப்பர் லோயர். அப்போ 2ஐயும் நான் சேர்க்கணும். 2ஐயும் என்ன பண்ணணும், நான் வந்து சேர்க்கணும். ஓகே, எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். ஓகே, சரி. ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் 3 male and 3 female. As per information 3 male and 3 female, 2 generation, இந்த 2 மெயின். இதில் T and S ஆல்ரெடி மேலுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போது இங்கே ஒரு 4 பேர் நான் எழுதியிருக்கேன். இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் மேலாக இருக்காங்க, மீதி எல்லாமே ஃபீமேலாக இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மெர்ஜ் பண்ணணும். இந்த 2 மெர்ஜ் பண்ணணும்னா முதல்ல Pக்கும் Qக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, Pக்கும் Qக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். பண்ணி வச்சா U இருக்காங்க, R இருக்காங்க. ஸோ யூவை இப்போ நான் வந்து ஃபீமேல்ட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஆரை மேலுன்னு போட முடியாது. ஏன்னா PQ மேரேஜ் பண்ணி வச்சதுனால அதில் ஒருத்தர் யாராக இருப்பாங்க?
மேலாக இருப்பாங்க. ஆனால் இதுலேயும் Q இஸ் ஆர்ஸ் மதர் இல்லை. அப்போ Q வந்து யார்? ஃபீமேல். அப்போ P தாங்க யார்? மேல். அப்போ 3 மேல்ஸ் வந்துட்டாங்க. மீதி அப்போ எல்லாருமே யார்? ஃபீமேல்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறதுனால இப்போ ஆருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும், Tயை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அன்மேரிடு மேல்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஸை தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் யாரை போட்டுடலாம்? Tயை போட்டுடலாம். இவங்களா சிபிலிங்ஸ். அப்போது சிம்பிள் ஃபேமிலி. ஓகேவா? சிம்பிள் ஃபேமிலி. PQ மேரீடு. அப்போ என்னது? 2 மேரிடு கப்புள்ஸ் கேட்டிருக்காங்களா? ஆமாம், PQ மேரிடு, SR மேரிடு. 2 மேரிடு கப்புள் ஓகே ஆகிடுச்சு. 2 அன்மேரிடு சிப்ளிங்ஸ். U மேரிடு பண்ணல, Tயும் மேரிடு பண்ணல. அன்மேரிடு சிப்ளிங்ஸ் ஓகே ஆகிடுச்சு. U இஸ் பீஸ் டாட்டர். Pயோட டாட்டர் U சொல்லியாச்சு. அண்ட் Q இஸ் ஆர்ஸ் மதர் இல்லா. Q இஸ் ஆர்ஸ் மதர் இல்லா. எஸ், இவங்க சன். எஸ் வந்து சன் அப்படின்னா சன்னோட ஒய்ஃபு, மதர் இல்லா இங்கே ஆக்கியாச்சு. ஸோ T இஸ் அன் அன்மேரிடு மேல், S இஸ் மேல். எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. கொஸ்டின் என்ன? ஆர் இஸ் யூஸ் ஹஸ்பண்ட் இல்லை, ஆர் வந்து ஒய்ஃபு, அதனால் ஏ தப்பு. எஸ் இஸ் அன்மேரிட் இல்லை, எஸ் வந்து ஆருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாச்சு. நன் ஆஃப் தி அபோவ் இல்லை. ஆர் இஸ் எஸ் ஒய்ஃப். எஸ், ஆர் இஸ் எஸ் ஒய்ஃப். ஆன்சர் பி. ஸோ அந்த மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2020. நெக்ஸ்ட்டு 2022 கேட்ட கொஸ்டின். திஸ் கொஸ்டின் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் என்னென்னா PQRST மொத்தம் 6 பேர் இருக்காங்க, 6 மேல்ஸ். R is spouse of Q அப்படின்னா R is spouse of Q. யார் மேல் ஃபீமேல் தெரியாது. வேறு என்ன இருக்குது? U is mother of T and S is daughter of U. எதுலேருந்து வரும்? R's son is P. Rஓட சன் யார்? P அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். P's daughter is T. P's daughter is T அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்து S is the daughter of U. Uவை காணும். U is the mother of T. U is the mother of T அப்படின்னா U யார்? Pயோட ஒய்ஃபாக இருக்கணும். U is mother of T வந்துச்சு. அண்ட் S is daughter of U அப்படின்னா S வந்து daughter of U. ஓகே, அப்போ இப்போ பாருங்கள், இப்போ சிம்பிள் 6 பேர் போட்டாச்சா? PQRSTU 6 பேரும் போட்டாச்சு. R is spouse of Q. S பிரச்சனை இல்லை, யார் மேல் ஃபீமேல் தேவையில்லை. U is the mother of T. Yes, U is mother of T. கரெக்டு. S is daughter of U. S is daughter of U. கரெக்டு. P's daughter is T. அதுவும் கரெக்டு. R son is P. R son is P. Yes, இதுவும் கரெக்டு. There is 2 couples in the family. ஆமாம், அங்கே ஒரு கப்புள் இருக்காங்க, இங்கே ஒரு கப்புள் இருக்காங்க. Which one of the following is correct? Q is grandfather of T. Q is grandfather of T ஏன்னா தெரியாது, ஏன்னா ஃபாதரா மதரான்னு தெரியாது. Q is grandmother of T. அதுவும் தெரியாது. R is mother of P. மதரா ஃபாதரான்னு தெரியாது. T is granddaughter of S. T is granddaughter of Q. சாரி, T is granddaughter of Q கொடுத்துருக்காங்க. ஸோ D தான் கரெக்டாக இருக்கிற பாசிபிலிட்டி. பட் இதை வந்து யூபிஎஸ்சியில் என்ன பண்ணிட்டாங்க? ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 2022 கேட்ட கொஸ்டின். 2022 கேட்ட கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க? டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, டேட்டா சஃபிஷியன்சி எப்படி? ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் 1, 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் கொஸ்டின், இஸ் Z இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ். இஸ் வந்தாலே என்னது? எஸ் ஆர் நோ கொஸ்டின். பதில் எனக்கு எஸ் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா நோ கிடைக்கணும். ரெண்டில் ஒரு சர்டன் ஆன்சர் எனக்கு கிடைக்கணும். ஓகேவா? சரி, ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1, எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் ஒய் அண்ட் ஒய் இஸ் பிரதர் ஆஃப் இசட். இதை வச்சு Z வந்து எக்ஸோட பிரதரான்னு கேட்டால் ஒன்று எஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா நோ இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது எனக்கு ஜெண்டர் சொல்லலை, அதனால் எஸ்ஸும் வரலாம், நோவும் வரலாம். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் 2, XYZ ஆர் சிப்ளிங்ஸ். அதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, ஆல்ரெடி சிப்ளிங்ஸ் தான் இருக்காங்க. பட் XYZ சிப்ளிங்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி செட்டோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ நாட் ஏபிள் டு ஆன்சர். இஃப் வி கம்பேர் த போத் ஸ்டேட்மெண்ட் தென் ஆல்சோ வி நாட் ஏபிள் டு அரைவ் தி ஆன்சர் ஆஸ் Z இஸ் பிரதர் ஆஃப் எக்ஸ் ஆர் நாட். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, ஸோ என்னால் 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜெண்டர் தான். ஓகேவா? Z வந்து பிரதரா அப்படின்னு கேட்டால் ஒன்று எஸ் வரணும், நோ வரணும். பட் எனக்கு ரெண்டுமே வரல, பிரதராகவும் இருக்கலாம், இல்லை சிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ தட் ஆன்சர் டி. ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2022 யூபிஎஸ்சி. ஓகே, ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து 2023 யூபிஎஸ்சியில் கேட்டது. சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள்,
there are 5 members A B C D E in a family. ஸோ இதுலேயே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ரிலேஷன் டு E to B. E வந்து பிக்கு யார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பாருங்கள், இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 3 சஃபிஷியன்ட் ஆன்சர் த கொஸ்டின். மொதல் 3 இதை வச்சு சால்வ் பண்ண முடியுமா, 1 3 4 வச்சு சால்வ் பண்ண முடியுமா, ஆல் 4 வேணுமா, ஆல் 4 நாட் சஃபிஷியண்டா, இதான் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி மாடலில் கேட்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா இப்படி தான் கேட்கணும். இந்த மாதிரி மாடலில் தான் இனிமேல் கேட்பாங்க. என்னோட தெரிஞ்சு மோஸ்ட்லி இப்படி தான் கேட்காங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் அந்த மாதிரி இருக்குது, யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்கும் பிக்கும் எங்கே ரிலேஷன் வருது, இங்கே பாருங்கள், ஏ அண்ட் பி இருக்குது, டி அண்ட் சி இருக்குது, இ அண்ட் டி இருக்குது. அப்போ நமக்கு தேவை ஈயும் டியும் இங்கே சேருது, டி இதில் சேருது. ஓகேவா? ஈயும் டியும் இதில் சேருது, டி இதில் மெர்ஜ் ஆகுது, இங்கே சி வருது. சியை ஜாயின் பண்ணதுக்கு என்ன வேணும், இந்த சி வேணும். இந்த சி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கே போக முடியும், இந்த பி. ஏன்னா இங்கே சியில் வந்து ஏ இருக்குது, இங்கேருந்து இங்கே போகலாம். நான் சொல்கிறது புரியுதா? சால்வே பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா? இங்கே பாருங்கள், ஈயும் பியும் சேரணும், அப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ இ எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். இ வந்து இங்கே இருக்குது, ஈயும் டியும் ஒரு லைனில் வருது, டி இங்கே இருக்குது, டியும் சியும் ஒரு லைனில் வருது, சி இங்கே இருக்குது, சியும் ஏயும் இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, ஏயும் பியும் இங்கே இருக்குது. இங்கே தான் இப்போ தான் எனக்கு எந்தது பியும் ஈயும் சேருது. அப்போ 4மே சேர்ந்தால் தான் ஆன்சர் வரும். ஆன்சர் ஒன்று சியாக இருக்கும், இல்லைனா டியாக இருக்கும். ஆன்சர் ஒன்று சியாக இருக்கும், இல்லைனா டியாக இருக்கும். ஏன் நான் ரெண்டே சொல்கிறேன் அப்படின்னா, மேபி ஜெண்டர் ஏதாவது வராமல் இருந்துக்கலாம்ல, பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. பட் 4 வருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஏன்னா 4 வராமல் ஈயும் பியும் மெர்ஜே ஆகாது. ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு டியில் இருந்தானே பார்த்தா, ஈலேருந்து பார்த்தோமா, இ இஸ் டி சன். இ இஸ் யாரோட சன்னு, டியோட சன்னு. ஓகே, அப்போ இது போட்டாச்சு. அடுத்து டி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. டி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. ஓகேவா? இது எங்கே போடலாம், கீழே தள்ளி போடுமா. இ இஸ் டி சன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. டி இஸ் ஃபாதர் ஆஃப் சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிறோம். டி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. ஓகேவா? அப்போ ஈயும் சியும் சேம் ஜென்ரேஷன். அடுத்து ஏ அண்ட் சி ஆர் சிஸ்டர்ஸ். அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஏயும் இருக்காங்க, ஏ அண்ட் சி ஆர் சிஸ்டர்ஸ், இது போட்டாச்சு. அடுத்து ஏ அண்ட் பி ஆர் மேரிட் கப்புள். ஏ அண்ட் பி ஆர் யார், மேரிட் கப்புள். ஓகேவா? இப்போ ஈக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், இ டு பி. இ வந்து பிக்கு யார், பிரதர் இன்லா வரும். இ வந்து பிக்கு யார், மச்சான். ஏன்னா சிஸ்டரோட ஹஸ்பண்டு, சிஸ்டரோட தம்பி. ஓகேவா? அந்த மச்சாங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ ஆன்சர்ஸ் இல்லை, எனக்கு என்ன ஆன்சர் சொல்ல தேவையில்லை. பட் எல்லாருக்கும் ஜெண்டர் டிசைட் ஆகிடுச்சு. என்னால் கேட்டால் சொல்ல முடியும். ஆன்சர் சி, ஆல் 4 ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் இதுவரை கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ராகுல்ஸ் mother is the only daughter of Monica's father. How is Monica's husband related to Rahul? சரியா? ஸோ கொஸ்டின் பாருங்கள், ராகுல் இருக்கார், ராகுலோட மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மோனிகாஸ் ஃபாதர். மோனிகாவோட ஃபாதரோட ஒரே ஒரு டாக்டர் தான் யார், ராகுலோட மதர். ஹவு இஸ் மோனிகாஸ் ஒன்லி டாக்டரா? ஓ ஓகே கைஸ், கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ராகுல் இருக்காங்க, ராகுலோட மதர் இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் மோனிகாஸ் ஃபாதர். மோனிகாவோட ஃபாதரோட ஒரே ஒரு டாட்டர். அப்போ அந்த மதரே யார் தான், மோனிகா தான். ஓகேவா? ஹவு இஸ் மோனிகாஸ் ஹஸ்பண்ட் இருக்கிற, மோனிகாவோட ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. ஜெண்டர் மாற்றிடக்கூடாது. மோனிகாவோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ரிலேட்டட் டு ராகுல். இப்போ பாருங்கள், இதில்
ஒன்லி டாட்டர். ஸோ வெறும் டாட்டர்னு வந்தால் மோனிகா ஒரு சிஸ்டரு, இவங்க ஒரு சிஸ்டராக எடுத்து நம்ம பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஒன்லி டாட்டர் கொடுத்ததுனால அந்த டாட்டரே யார் தான்? மோனிகா தான். ஓகேவா? ஸோ ஹவ் இஸ் மோனிகாஸ் ஹஸ்பண்ட் ரிலேட்டட் டு ராகுல்? ராகுலுக்கு மோனிகாவோட ஹஸ்பண்ட் யார்? கண்டிப்பாக ஃபாதராக தான் இருக்கணும். மோனிகா வந்து ராகுலோட மதராக இருக்கணும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஃபாதர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. நம்ம வந்து நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 2023 வரை கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து செஷன் 14 பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? செஷன் 14ல் நம்ம பிளட் ரிலேஷன் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ பிளட் ரிலேஷனில் ஸோ என்னென்ன கான்செப்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அது போக பிவைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து ரீசனிங். இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்ட் 2, இதே செஷன் 14ல் பார்ட் 2 நான் ரீசனிங் போடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப்பில். ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். மீட் யூ இன் ரீசனிங் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.